உலகத்தை தேடி விண்ணில் இருந்து மண்ணுக்கு வந்த விண்ணின் மைந்தனாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மன மகிழ்ச்சி நாள்ல சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் வாசித்தது பின்பதாக இந்த ஆராதனையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை பாடி துதிக்க போகிறோம். விடுதலையோடு எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்து துதிங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாள்ல ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் எங்கிலும் கொண்டாடக்கூடிய ஒருவருடைய பிறப்பு என்று சொல்லி சொன்னா அது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உலகத்தின் இரட்சகர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். இதோ நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அங்கே 31வது வசனத்திலே இருந்து நான் படிக்கிறேன். 30வது வசனத்திலிருந்து, தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இங்கே லூக்காவிலே நிறைவேறுகிறதை நீங்க பார்க்கலாம். ஆமென். அந்த தேவனை நோக்கி பார்த்து எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நல்ல நாளுக்காய் சோதரம் அப்பா. உலகம் எங்கிலும் ஆண்டவரே உம்முடைய பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளிலே எங்களுக்கும் இந்த சிலாக்கியத்தை தந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உம்முடைய பிறப்பை கொண்டாட நீர் எங்களுக்கு கிருபை தந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கும் பலிபீடத்தில் நின்று ஊழியம் செய்கிற ஆண்டவரே வர்ஷிப்பை நடத்துகிற உம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தினால மூடிக்கொள்ளும். பாடல்களை பாடுகிற பிள்ளைகள், மியூசிக்கை பிளே பண்ணுகிற மகனை உம்முடைய இரத்தத்தினால மூடிக்கொள்ளும். இன்றைக்கு வந்திருக்கிற நறுமை சகோதரர் சகோதரிகள், பிள்ளைகள், தாய் தகப்பன்மார் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்தினால மூடிக்கொள்ளும். இன்றைக்கும் இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே, உலகம் எங்கிலும் உம்முடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த இடத்துல ஏறெடுக்கிற துதிகள், விண்ணப்பங்கள், பாடுகள் எல்லாம் அது உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமுத்திரங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த இடத்துல செய்யப்படுகிற சிறு பிள்ளைகளுடைய காரியங்கள், வாலிபர்களுடைய காரியங்கள், ஆண்டவரே முதியோர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் கூட இருக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமுத்திரங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி நாங்கள் பாடலாம். Hallelujah. Praise the Lord, church. Merry Christmas to you all. Amen. இசாயா 10ஆம் அதிகாரம் 9வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு விதமாக சொல்லுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். அந்த மகிமை தேவன் இந்த நாள் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாம் எல்லோரும் உலகமெங்கும் கொண்டாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை முன்னிட்டு நாம் ராஜாதி ராஜாவை கொண்டாட போகிறோம். ஆமென். Hallelujah. Praise the Lord. விண்ணில் இருந்து மண்ணுக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க இருக்கிறார். எத்தனை மகிழ்ச்சி! அவர் தன்னுடைய அவ்வளவு மகிமையை விட்டு இறங்கி மண்ணுலகத்துக்கு வந்திருக்கிறார். அவரை நாங்கள் கொண்டாட போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக. Thank you, Jesus.
செலுத்துகிறோம் அப்பா. நீர் முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சொல்லாதவரும் நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு அன்பான தகப்பன் ஆண்டவரே. மட்டுமாய் எங்களை மீட்டெடுத்தீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நோய்கள் எல்லாம் நீக்கினீரே ஆண்டவரே. எல்லா தீக்கு விலக்கு பாதுகாத்தீங்களே அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். worship you Lord. நன்றி அப்பா. நீர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவருமாக இருக்கிறீர். ஆதியும் அந்தவுமாக இருக்கிறவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் மேலானவர். Thank you Holy Spirit. நன்றி அப்பா. Thank you. எல்லாரும்
வசனம், பூமி அவரது பாதப்படி, ஆதியும் அந்தவுமானவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர். அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நன்றியுள்ள இதயத்தோடு அவர் கடந்த காலங்கள் முழுக்க எங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அவரை நன்றியோடு ஆராதிக்க போகிறோம். Thank you Holy Spirit. நன்றி அப்பா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவரை ஆராதிக்கும்படி நன்றி. Thank you Jesus. We worship you. மக்கிய துதிகான மகிமை அவரை செலுத்துகிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவர். முழங்கால்கள் யாவரும் அவருக்கு முன் முடங்கும். ஆமென்.
அவரை பார்த்து சொல்லுங்க, ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அந்த தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீர் பரிசுத்தர் என்று சொல்லுங்க. பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே, ராஜாவே, ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆமென். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், விண்ணை விட்டு இந்த மண்ணுக்கு இறங்கி வந்த தேவகுமாரனே, நீர் பரிசுத்தமுள்ள யாதியாயங்களை ஒருவரை நீர் மாற்றினீரே அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். உம்முடைய இன்ப பிரசன்னத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன்னதமான தேவனுடைய குமாரன் ஆண்டவரே, இந்த பூமியில் இறங்கி வந்தீரேயா, எங்களை மீட்டுக் கொண்டீரே, உம்முடைய ஜனங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். உம்முடைய இன்ப பிரசன்னத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கிடக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஒருவரோடும் பேசும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உம்முடைய சமூகங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி